ஹாய். பழங்காலத்து மக்கள் இந்த பிரபஞ்சம் தோன்றியதை குறித்து பல கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது வட ஐரோப்பிய மக்கள் இவர்களுடைய கருத்து பழங்காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு உலகளாவிய மரம் வானத்தையும் பூமியையும் இணைத்திருந்தது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. இப்போது எகிப்தியர்கள், அதாவது பழங்காலத்து எகிப்தியர்கள், அவங்க இந்த பூமி உருவானதை குறித்து என்ன கருத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஆதியில், அதாவது ஆரம்ப காலத்தில் பூமியும் கடலும் ஒரு பூமி கடல் சேருன்னு சொல்லுவோம்ல, சேற்று பகுதி, அந்த மாதிரி மூணும் கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. பழங்காலத்து எகிப்தியர்கள் ஆதியில் இருந்த பூமி ஒரு பெரிய சமுத்திரமாய் ஜலத்தினால் அது நிறைந்திருந்தது. வறண்ட நிலம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பூமி முழுக்களுமே தண்ணியாக தான் இருந்துச்சு. வறண்ட நிலம் அப்படிங்கிறதுக்கு அந்த பேச்சே கிடையாது, வறண்ட நிலமே கிடையாது அப்படி அவங்க நினச்சிருந்தாங்க. இந்த ரீ என்கிற ஒரு சூரிய கடவுள், அவர் தான் முதல்ல பெரிய ஒரு சகதி, சேருன்னு சொல்லுவோம்ல, அந்த சகதியை உண்டு பண்ணி அதுக்கு பிறகு அந்த இடத்த ஒரு வறண்ட நிலமாய் மாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்ணிலிருந்து, அதாவது இந்த சேர் சகதியெலாம் உண்டாகணும் இல்லையா, இப்போ இந்த மண்ணிலிருந்து தான் மற்ற கடவுள்களையும் உயிர் வாழும் மற்ற ஜீவராசிகளையும் படைத்தார் அப்படின்னு அவங்க நம்பி வந்தாங்க. யார்? அதாவது பழைய காலத்து எகிப்தியர்கள். இப்போது இந்த மெக்சிகோ, அது மாதிரி இந்த மத்திய அமெரிக்கா, அந்த மாதிரி பகுதியில் உள்ளவங்க என்ன நினச்சாங்கன்னா, சோளம் இருக்குது பார்த்தீங்களா, சோளம், இந்த சோளத்திலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டான் அப்படின்னே அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா பகுதிகளில் வாழ்ந்த மாயா என்கிற பழங்குடி மக்கள், மாயா, அந்த பழங்குடி மக்களுக்கு பேர் மாயா. அந்த மாயா என்ற பழங்குடி மக்கள் இந்த பூமி சதுர வடிவில் தட்டையாக தான் இருந்துச்சு. பூமி சதுர வடிவில் தட்டையாக இருந்துச்சு. 4 கடவுள்கள் அதனுடைய 4 முனைகளையும் தாங்கி பிடித்திருந்தனர். அதற்கு மேல் பகுதியில் 13 வானங்கள் இருந்தன. அந்த ஒவ்வொன்றிலும் 13 வானம், அந்த 13 வானத்திலும் ஒவ்வொரு கடவுள் இருந்தாங்க. பூமிக்கு அடியில் 9 கடவுள்கள் இருந்தார்கள். இவர்கள் பாதாளத்தில் இருந்து கொண்டு இறந்தவர்களை பாதுகாத்து வந்தனர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இவங்களுடைய கணிப்புப்படி ஆதியில் கடவுள் 3 முறை மனிதனை படைப்பதற்கு முயற்சி செய்து முதல் 2 முறை தோல்வி அடைஞ்சிட்டாராம். புரியுதா? யார்? கடவுள். அவங்க நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கை, நம்ம அதை இது பண்ணல. அவங்க நம்பிக்கை என்னென்னா, 3 முறை ட்ரை பண்ணார். அதில் ஃபஸ்ட்டு 2 டைம் ட்ரை பண்ணாப்போ அவர் தோற்று போயிட்டார், அவரால் படைக்க முடியல. காரணம், அது என்ன காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. காரணம், மனிதனை உருவாக்க சரியான பொருளை தேர்வு செய்யலை. அதாவது எந்த பொருள்னாலும் அந்த மனுஷனை உண்டாக்கணும் அப்படிங்கிற அந்த கரெக்ட் மெட்டீரியலை கடவுள் கரெக்டாக கண்டுபிடிக்கலையாம். இது கருத்து. இதை கேட்குறது நம்ம கொஞ்சம் வியப்பாக இருக்கலாம், சிரிப்பாக நகைச்சுவையாக இருக்கலாம். பட் கருத்து, ரெக்கார்டட் இது மெட்டீரியல், அப்படி ஒரு கருத்து இருந்திருக்கு. கடைசியாக 3வது முறையாக 2 தடவை ஃபெயிலியர் ஆகிட்டார் இல்லையா, இப்போ 3வது முறையாக சோளம் இருக்குது பார்த்தீங்களா, சோளக்கதிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சோளத்திலிருந்து உயிர் வாழும் மனிதனை கடவுள் படைத்தாராம். புரியுதுங்களா? இது அவங்களுடைய கருத்து.
இந்த பழங்கால இந்தியர்கள் இருக்காங்கள்ல, நம்ம இந்திய நாட்டிலேயே ரொம்ப பழங்காலத்து இந்தியர்கள், அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த உலகம் வந்து முட்டை எக்கு, இந்த முட்டையிலிருந்து தோன்றினுச்சு அப்படின்னு அவங்க கருதினார்கள். அதாவது இந்த பழங்கால இந்தியர்கள் இந்த பிரபஞ்சம் கடவுள் பிரம்மாவால் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்பினாங்க. அப்போ முதல்ல இந்த பிரம்மா என்ன பண்ணாராம், தண்ணீரை படைத்தாராம். இந்த பிரம்மா முதல்ல தண்ணீரை படைத்து அதில் ஒரு விதையை போட்டாராம். அந்த விதையிலிருந்து ஒரு தங்க முட்டை, கோல்டன் எக்கு, அது வந்து தோன்றுச்சான். விதை போட்டோன்னே தண்ணிக்குள்ளே ஒரு கோல்டன் எக்கு, தங்க முட்டை ஒன்று தோன்றியது. இப்போ பிரம்மா என்ன பண்ணாராம், அந்த முட்டையை உடைக்க முட்டையை உடைக்கிறாரு. அந்த முட்டையை உடைச்ச உடனே முட்டையின் மஞ்சள் கருவிலிருந்து வானமும் வானத்தின் பொருட்களும் தோன்றுச்சான். இப்போ அடுத்தது வெள்ளைக்கரு இருக்குல்ல, இப்போ இந்த முட்டையின் வெள்ளைக்கருவிலிருந்து தான் இந்த பூமி உண்டாயிற்று, தோன்றியது. பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் இந்த தங்க முட்டையிலிருந்து தான் உருவாகின அப்படின்னு பழங்கால இந்தியர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்.